உயிரடையுமா? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இறந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எசேக்கியேல் 37:3-4. இஸ்ரவேலர் பாபிலோனில் சிறையிருப்பில் அவர்கள் இருந்த உருகுலைந்த நிலையை படம் பிடித்து காட்டும் பகுதி எசேக்கியேலின் பள்ளத்தாக்கின் தரிசனமாகும். கடவுளின் ஆவி ஒரு மனிதனுக்குள் வரும்போது அங்கு ஒரு பெரிய மாற்றம் சம்பவிக்கும். இங்கு பள்ளத்தாக்கில் அடையாளம் தெரியாமல் சிதறி கிடந்த எலும்புகள் மீது கடவுளின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஊழியக்காரன் சொன்னவுடன் அந்த எலும்புகள் உயிரடைந்தது. கடவுளின் வார்த்தையும் அவரது ஆவியும் அடையாளம் தெரியாமல் சிதறி இருந்த யூத மக்களை ஒன்றிணைத்தது. அவர்கள் மகா சேனையாக உருவெடுக்க செய்தது. கடவுளின் வார்த்தைக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு என்பதையும், சிறையிருப்பில் தவிக்கும் இஸ்ரவேலர் மறுவாழ்வு பெற்று தங்கள் சொந்த நாட்டில் சென்று மறுபடியும் புகழ்பெற்ற தேவஜனமாக இருப்பார்கள் என்பதையும் கடவுள் உறுதிப்படுத்துகின்றார். அன்றும் இன்றும் கடவுளின் வார்த்தையானது இறைமக்களை பலப்படுத்தி அவர்கள் சக்தி பெற்று அவர்கள் உயிரோட்டமுள்ள மக்களாக வாழ்வளிக்கிறது என்பது எத்துணை ஆச்சரியமான உண்மை. உயிரற்றவை, உலர்ந்தவை, உதிர்ந்தவை இவை விளிம்பு நிலையில் இருப்போரின் வாழ்வியல் நிலைமையை மட்டுமல்ல, சமய, சாதிய, நிற அடுக்க முறையால் உதிர்ந்த சிதறிய மக்களின் கூட்டாய்மை இவையெல்லாம் தூய ஆவியர் உட்பிரவேசித்தால் உயிரோட்டம் பெறும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.